கிறிஸ்து பிறப்பு திருவிழா திருப்பலி முன்னுரை. அன்பே கடவுள் என்பதே கிறிஸ்து பிறப்பு நமக்கு தரும் நற்செய்தியாகும். இறைவாக்கினர் வாயிலாக மனமாற்றத்தை முன்மொழிந்த தந்தை கடவுள் தமது அளவு கடந்த அன்பின் பெருக்கத்தால் தானே தரணியில் இறங்கி வந்து மனமாற்றத்தை வாழ்ந்து காட்ட திருவுள்ளம் கொண்டு நம்மை தேடி வரும் இக்காலத்தில் இம்மானுவேலாக நம்மோடு தங்கி நம்மை நல்வழிப்படுத்த மனிதனாக பிறந்திருக்கும் இயேசுவை இத்திருப்பலி வழி சந்தித்து இறையாசீர் பெறுவோம். அகஸ்து சீசரின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு வரலாற்று நிகழ்வாகும். அப்பவீடு எனப்படும் பெத்லஹேமில் தாவீதின் ஊரில் உலகின் மையத்தில் உலக இரட்சகர் பிறக்க வேண்டும். மரியாவும் யோசேப்பும் நாசரேத்திலிருந்து பெத்லஹேம் செல்ல இக்கணக்கெடுப்பு காரணமாயிற்று. மரியாள் குழந்தையை பெற்று தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பது இயேசு உலக மக்கள் வாழ்வு பெற தன் உடலையே தியாக பலியாக தருவதன் அடையாளம். ஆட்டிடையர்களும் மந்தைகளும் தன் தலைவனை கண்டுகொண்டன. ஆனால் ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் நம்மை தேடி வந்த இக்காலத்தை உணர்ந்து நம்மை அவருக்கு அர்ப்பணிக்கிறோமா? வானதூதர்களின் வாழ்த்து பாடல் அகிலம் முழுவதும் பெற்றுக்கொள்ளும் அமைதியின் ஆரம்பம். அமைதி என்பது ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருப்போரின் பரிசுத்தமான வாழ்வு ஆகும். அமைதியின் அரசர், அன்பின் அரசர், மீட்பர் நம்மிடையே பிறந்துள்ளார். அவரை தரிசித்து இதயத்தில் ஏற்று வாழ இத்திருப்பலி வழி இறைவனிடம் வேண்டுவோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் திருக்காட்சியாளர் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறை மக்களுக்கும் இறை நம்பிக்கை மிக்கவர்களுக்கும் இறைவாக்காக இப்பகுதி அமைந்துள்ளது. கலகத்தாலும் கவலையாலும் நிலை குலைந்து போன இஸ்ரேல் மக்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் பாவ பழுதற்ற வாழ்க்கையும் அமையும் என்று இறைவாக்கினர் எசாயா முன்மொழிகின்றார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண் குழந்தை வியத்தகு ஆலோசகர், வல்லமையுள்ள இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர். ஆம், அவரை ஆராதித்து வணங்கும் மனநிலையுடன் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு நாம் மீட்பு பெறும் பொருட்டு அநீதியிலிருந்து நீதிக்கும் வஞ்சக செயல்பாடுகளிலிருந்து நற்செயல்களுக்கும் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய எதிரிகளை மன்னிப்பது மட்டுமல்ல, கடவுளின் இரக்கத்தால் மனமாற்றமும் உருமாற்றமும் பெற்று புது வாழ்வு பெற வேண்டும். தீமையையும் உலகோடு ஒத்த வாழ்வையும் புறந்தள்ளி சுய கட்டுப்பாடுடனும் கடவுளின் சாயலை பெற்று சிந்தனைகளும் செயல்களும் சிறப்பு பெற்று வாழ அழைக்கும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. ஆலோசனையில் ஆச்சரியமானவரே, எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை தமதாக்கி அகில உலக மக்களுக்கும் அதை பகிர்ந்து வாழ்ந்திடும் இயேசுவின் சாட்சிகளாக திகழும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. வல்லமை மிகுந்த கடவுளே, எம் அன்பு இறைவா, உலகெங்கும் வாழும் அனைத்து கிறிஸ்தவர்களும் கிறிஸ்மஸ் தின மகிழ்ச்சியை பகிர்தலோடும் தியாகத்தோடும் ஒருவருக்கொருவர் உதவி உள்ளன்போடு கொண்டாடும் மனம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. என்றுமுள்ள தந்தையே, எம் அன்பு இறைவா, பல்வேறுபட்ட காரணங்களால் சமுதாயத்திலும் சகோதர உறவுகளிலும் பிரிந்து கிடக்கும் மக்கள் இன்று பிறந்த இயேசு பாலன் வழியாக அனைவரையும் ஏற்றுக்கொள்ளவும் அன்புடன் பராமரிக்கவும் உடனிருப்பை வெளிப்படுத்தவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. அமைதியின் அரசரே, எம் அன்பு இறைவா, பாவ இருளிலும் குற்றச் செயல்களிலும் அறியாமையிலும் கவலையிலும் முகவரியை தொலைத்த மக்கள் குழந்தை இயேசுவிடமிருந்து புது பொலிவு பெற்று இதயங்களும் இல்லங்களும் இயேசுவின் ஒளியால் வாழ்வும் வளமும் பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஐந்தாவது மன்றாட்டு. நீதியோடும் நேர்மையோடும் எம்மை ஆளும் எம் அன்பு இறைவா, இன்றைய கிறிஸ்து பிறப்பு திருப்பலியில் பங்கு பெறும் இறைமக்களாகிய நாங்கள் எல்லோரும் மீட்பராம் இயேசு பாலனிடமிருந்து நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் எமதாக்கி கொண்டு வாழ்ந்திடவும், இறை வார்த்தையில் நிலைத்து நிறைவு பெற்றிடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.